இவதான் ஆர்த்தியா? இவளதான் என் ஸ்டூபிட் ஃப்ரெண்ட் காதலிக்கிறான். I'm so happy for both of you. ரவி, நான் நாளைக்கே அவ பேரண்ட்ஸ் கிட்ட பேசிடுறேன். And don't worry, நம்ம வீட்லயே எல்லார்கிட்டயும் பேசிடுறேன். Look, ரவிக்கு உன் மேல எப்போ எப்படி காதல் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு உன்னை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. She's so nice. நீ எப்படி என்னையும் சிவாவையும் சேர்த்து வச்சியோ அதே மாதிரி நான் இவளையும் உன்னையும் சேர்த்து வைப்பேன். I'm really happy for both of you. நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். என்னாச்சு ப்ரோ? அப்படியே புதுசா அவளை பாக்குற மாதிரி பாக்குற? இத பாரு ரவி, இது வரைக்கும் உன் லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், எல்லாமே சால்வ் ஆயிடும். இவ என் கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல, இவளை பார்த்தது கூட இல்ல. வாட்? அது எப்படி நீ அவளை? Now I understand. ஷாலினி, I am sure இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சண்டை நடந்திருக்கு. Am I right? உனக்கு ஒரு விஷயத்தை நேரா சொன்ன புரியாதா? சொல்றேன்ல, இவ என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, இவளை யாரும் கூட தெரியாது. பட் ரவி, அது எனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல. ஏய் ஷாலினி, இதான் நீ கொடுக்குற சர்ப்ரைஸா? நான் எவ்வளவு முக்கியமான வேலையில இருந்தேன் தெரியுமா உனக்கு? அதுவும் இந்த விளையாட்டு கட்ட தான் முக்கியமா இங்க வர சொன்னியா? ஷாலினி, என்ன விஷயம்? சாரி ப்ரோ, ஒருவேளை நீ யாரையுமே காதலிக்கலன்னா அப்புறம் ஏன் சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க? ஷாலினி முன்னாடி நீ ரொம்ப எமோஷனல் ஆனதா சொன்னா, அதுவும் உன் காதல நினைச்சு. ரைட் ஷாலினி? ரவி, இதெல்லாம் என்னன்னு சொல்லு. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லனா அப்புறம் எதுக்கு நீ நேத்து என்கிட்ட காதல்ல விழுந்துட்டேன்னு சொன்ன? ஐ மீன், why did you lie to me? ஷாலினி, நான் உன்கிட்ட எந்த பொய் சொல்லல. அப்போ உண்மை என்ன ரவி? சொல்லு ரவி, நீ காதலிக்கிற பொண்ணு யாரு? அது நான். நீ உண்மையை சொல்ல விரும்பலையா இல்ல அந்த பொண்ணோட பேர் சொல்ல விரும்பலையா? I don't believe this. ரவி, நீ ஷாலினி கிட்ட எப்படி போய் சொல்லலாம்? I mean, she is your best friend. உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறா தெரியுமா? உன் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கா தெரியுமா? ஆனா நீ ஷாலினியோட எமோஷன்ஸ் கூட விளையாடுறியே. யாரையோ காதலிக்கிறன்னு அவகிட்ட நீ சொன்னது பொய்யா? ரவி, நோயா, this is really sad. ரவி, உனக்கு என்னதான் ஆச்சு? என்ன விளையாட்டா இருக்கா? ஷாலினி கிட்ட யாரையோ காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்க. உன் கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா கேர்ள் ஃப்ரெண்டே இல்லங்கிற. உன்னை பொறுத்த வரைக்கும் காதல்ங்கிறது ஒரு விளையாட்டு இல்ல, ஒரு வேடிக்கை, ஒரு டைம் பாஸ். போதும், நிறுத்த. இதுக்கு மேல சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு காதல் என்னைக்குமே உயர்வான விஷயம். நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறது உண்மைதான், ஆனா அது இந்த பொண்ணு இல்லைன்றல. அதே மாதிரி நான் யாரை காதலிக்கிறேன்னு சொல்லவும் விரும்பல. என்னை யாரும் கேள்வி கேட்காதீங்க. ஏன் ஷாலினி, உனக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட போய் சொன்னதே கிடையாது. இப்பவும் நான் உங்ககிட்ட போய் சொல்லல. போய் சொல்றதே இந்த சிவாதான். எல்லாரையும் போது ரவி, உனக்கு உண்மையை சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீ சொல்ல வேண்டாம். ஆனா இதுக்கப்புறம் சிவாவை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசாத. ஷாலினி, இவன் என்ன சந்தோஷப்படுத்த உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். ஆனா நீ அவனையே குறை சொல்றியா? மன்னிப்பு கேளு அவன்கிட்ட. I said apologize to him. ஷாலினி, நான் இவங்க இல்ல ஷாலினி, ப்ளீஸ், இட்ஸ் ஓகே. ஹே ரவி, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. இல்ல சிவா, இவன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். இவன் உன்னை இன்சல்ட் பண்ணிருக்கான், என்ன ஹர்ட் பண்ணிருக்கான். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இது வரைக்கும் எதையும் மறைச்சது இல்ல ரவி. ஆனா இன்னைக்கு இல்ல ஷாலினி, அந்த போது மாதிரி ரவி, நான் எதையும் கேட்க விரும்பல. நான் சிவா கிட்ட பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரவி மாதிரி ஒரு நல்ல உண்மையான ஃப்ரெண்ட் என் லைஃப்ல கிடைக்க மாட்டான்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு அவன் முன்னாடியே என்ன? I'm looking like a fool. ஏ ரவி, உனக்கு அப்படி என்னதான்டா ப்ராப்ளம்? நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது சிவாவை உனக்கு பிடிக்கல, அதுக்காக தான் இப்படி பேசுறேன்னு தோணுது. டேய், அப்படி எல்லாம் எதுவும் இல்லடா. உங்ககிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நான் உண்மைதான் சொல்றேன். ரவி, நீ என்னதான் சிவாவை பத்தி தப்பா சொன்னாலும் நாங்க யாரும் அதை நம்ப போறது இல்ல. We all trust him.
நான் இன்னும் உன்னை ரிக்வஸ்ட் பண்ணல, உன்னை வார்ன் பண்றேன், புரியுதா? ஷாலினிக்கு சிவாக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸோ ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். இதுக்கு மேல இங்க எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, பாத்துக்கோ. உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீ ஏன் ஃப்ரெண்டா இருக்கேன்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன? பொய்யே சொல்ல மாட்டேன் அதுக்காகன்னு சொன்ன. அதே மாதிரி நீ பொய் சொல்லவே மாட்டேன் நம்பின பாரு, நான் தான் பைத்தியக்காரி. இன்னைக்கு நீ அந்த ப்ராமிஸ உடைச்சிட்ட, உன் ஃப்ரெண்டோட மனசையும் உடைச்சிட்ட. அதனால்தான் அத்தை சர்வன்ஸ ஹெட்ஸ்ல தூக்கி வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது பாருப்பா, ஷாலினி மேல எந்த தப்பும் கிடையாது. அவ பண்ணது ஒரே ஒரு தப்பு தான், இந்த மாதிரி சர்வன்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வச்சுக்கிட்டா. கம் ஆன், லெட்ஸ் cheers up. இந்த டிரைவரோட பிரச்சனையில அங்க ஊஞ்சல் ஆட்டுறத கூட நீங்க ரெண்டு பேரும் மறந்துட்டீங்க. லெட்ஸ் swings it. கம் ஷாலினி. தம்பி, ஊஞ்சலாட்டுற முகூர்த்தம் முடிஞ்சு போச்சுப்பா. இப்ப கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணணும். சீக்கிரமா பண்ணுங்க, இல்ல அந்த முகூர்த்தமும் போயிடும். நோ ப்ராப்ளம்ஸ். நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடியா போக போறீங்க. நெக்ஸ்ட் இயர் நீங்க இந்த ஊஞ்சல் ஆட்டிக்கோங்க. ஆமாப்பா, நெக்ஸ்ட் இயர் இந்த ஊஞ்சல நீ ஆட்டு. அது வரைக்கும் வாழ்க்கையில சந்தோஷமா வந்துகிரு. என்ன சிந்து? ஷாலினி, கம் வித் மீ. என்ன விஷயம் சிவா? என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? வெயிட். இந்தா, இத போட்டுக்கோ. இதையா? ஆமா, இந்த பாக்ஸிங் கிளவுஸ தான் மனசுல இருக்க கோவத்தை போக்கணும்னா அதை இறக்கணும். அந்த பஞ்சிங் பேக் கிட்ட போ, நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு பஞ்ச் பண்ணு. அதுக்கப்புறம் உன் மனசுல இருக்க எல்லா கோவமும் போயிடும். என்னாச்சு, புரியலையா? ஓகே, ஹோல்ட் திஸ். முதல்ல இதை இப்படி போட்டுக்கோ, லைக் திஸ், டைட்டா. நவ் கோ தேர் அண்ட் பாத்தியா, ஹிட்ஸ். பரவாயில்லையே, நான் தான் பஞ்ச் பண்ணேன், ஆனா உன் கோவம் போயிடுச்சு. இதோட எஃபெக்ட் பாத்தியா? கோவம் கான், ஸ்மைல் ஆன். தேங்க்யூ. ஷாலினி, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, நாளைக்கு நம்மளோட என்கேஜ்மெண்ட். அதனால உன்னோட எல்லா ப்ராப்ளம்ஸையும் என்கிட்ட கொடுத்துரு. நான் உன்னோட முகத்துல எப்பவும் சிரிப்பை மட்டுமே பார்க்க ஆசைப்படுறேன். டென்ஷனையும் இரிட்டேஷனையும் இல்ல. போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, எதை பத்தியும் யோசிக்காத. ஓகே? ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. ஐ நோ. ரவி ஏன் இன்னைக்கு அப்படி பண்ணா? அவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? ஏன் இந்த வீட்டில் உள்ள யாருக்கும் சிவாவோட சுயரூபம் புரிய மாட்டேங்குது? பாட்டிமா கூட ஷாலினிக்கு சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறாங்க. இந்த புடவையை விசேஷமா ஊர்ல இருந்து உனக்காக வரவழைச்சிருக்கேம்மா. இதை நான் உனக்கு கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷமா. பெரியவங்களா இருந்தாலும் தப்பு செய்யறது சகஜம்தான், ஆனா எனக்கு சந்தோஷம். ஏன்னா உனக்கு ரொம்ப நல்ல பையனை நீ தேர்ந்தெடுத்திருக்க. சிவாவுக்கு உனக்கு ஜோடி பொருத்தம் அற்புதமா இருக்கும். நீங்க ஒண்ணு சேரணும்னு தான் அந்த ஆண்டவன் உங்க ரெண்டு பேரையும் படைச்சிருக்கான்.
ஒருவேளை பாட்டிமாவுக்கு சிவாவை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குமா? ஷாலினி வாழ்க்கை பாதிக்கும்னு இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இந்த கல்யாணத்தால ஷாலினி சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் இது எல்லாத்துக்குமே காரணம். இல்லனா சிவா நிஷாவை வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் சிவா கிட்ட எல்லாருமே நல்லா பேசுறாங்கன்னா எப்படி? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? சிவாவோட சுயரூபம் பாட்டிமாவுக்கு தெரியும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஜெய். நந்தலால நீ ஊஞ்சலாடவா, என் சின்ன கிருஷ்ணனே நந்தலால ஊஞ்சலாடவா. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஜெய். பாட்டிமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. இது முக்கியமான விஷயம். எனக்கு தெரியும், உங்க மனசார நீங்க ஷாலினி உங்க பேத்தியை ஏத்துக்கல. ஷாலினியை கண்டாலே நீங்க வெறுக்கிறீங்க. ஆனா அதே ஷாலினியோட கல்யாணத்துல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணத்தை பண்ணிட்டா ஷாலினி அதோட என்னைக்கும் சந்தோஷமா இருக்க மாட்டான்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சிவா நம்ம ஷாலினிய வெறும் பணத்துக்காக தான் கட்டிக்க போறாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சிவாவோட குடும்பம் ஒரு பணக்கார குடும்பம் மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல பாட்டிமா? அது தெரிஞ்சு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? சந்தோஷத்தை உங்க முகத்துல மட்டும் காட்டுறீங்க. இந்த கல்யாணம் நடந்தா நீங்க ஜெயிச்சிருவீங்க. பத்மாவதி அம்மாவை ஜெயிப்பீங்க. ஷாலினி வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்க மாட்டா. நீங்க பத்மாவதி அம்மா கிட்ட குத்தி குத்தி காட்டணும். இது பண்ணாதீங்க பாட்டிமா, தயவு செஞ்சு வேண்டாம். நம்ம ஷாலினியோட வாழ்க்கையை தெரிஞ்சு அழிச்சிடாதீங்க. நீங்க அவளை பேத்தியை ஏத்துக்கலனாலும் இந்த வீட்டோட பொண்ணுங்கிறத மறக்காதீங்க. உங்க பையன் உயிரை வச்சிருக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துங்க பாட்டிமா. பாட்டிமா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உங்க காலில் வேணா நான் விடுறேன். இந்த கல்யாணம் நடந்தா நீங்க பத்மாவதி அம்மா வேணா ஜெயிச்சிடல பாட்டிமா. ஆனா இந்த வீட்டோட ஒவ்வொரு உறவோடையும் நீங்க தோக்க வேண்டி வரும். ஷாலினி உடைஞ்சு போயிடுவா பாட்டிமா. பாட்டிமா, ஷாலினி இந்த சிவா மேல உயிரே வச்சிருக்கா. இதுக்கப்புறம் இந்த சிவா பெரிய பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சா கூட அவ கவலையப்பட மாட்டான். அவனை இன்னும் காதலிப்பா. வாழ்க்கை பூரா அவனை காதலிச்சுக்கிட்டே இருப்பா. ஆனா சிவா அவளை காதலிக்கலையே பாட்டி. இந்த உண்மை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா ஷாலினி வாழ்க்கை நரகமாயிடும். தாங்க மாட்டா. அப்புறம் பெரிய உயிரை விட்டுருவாரு. பத்மாவதி அம்மாவோட நம்பிக்கை. அந்த பத்மாவதியோட அகங்காரம் உடைஞ்சு போகும். அதைத்தான் உடைக்கணும்னு ஆசைப்படுறேன். தான் ஒரு மகாராணி மாதிரியும் அவ பொண்ணு என்னமோ இளவரசி மாதிரியும் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ அம்மாவுக்கும் பொண்ணுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இப்ப அவளுக்கு தெரிஞ்சிடும். பாட்டிமா, அப்படி பண்ணாதீங்க பாட்டிமா. உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா எனக்கு கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். பாவம் ஷாலினியை காப்பாத்துங்க பாட்டிமா. ஷாலினியை மட்டும் அதிக பாட்டிமா. தள்ளி போடா. மகேஷ், ஒரு காக்கா கர்ப்பமா இருக்கும்போது அது நாள் புறா ஒரு குயில பாத்துக்கிட்டே இருந்தாலும் சரி, அதுக்கு குழந்தை பிறக்கும் போது அது காக்காவா தான் பிறக்கும். ஒரு கதைன்னா அதுக்கு 2 பாகம் இருக்கும் ரவி. இந்த கதையோட முதல் பாகம் ஷாலினியோட கல்யாணத்தோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 2வது பாகம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவளோட அழிவு ஆரம்பிக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்கா அந்த பத்மாவதி? என்ன நினைச்சிட்டு இருக்கா? என் புள்ளைய அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவ பொண்ணோட தலையெழுத்து மாறி போயிடும் நினைச்சாளா? அவ தலையெழுத்து எப்படி இருக்குங்கிறத அவ மறந்துட்டா. வாழ்க்கை பூரா அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான் அவ தலையெழுத்து. அம்மாவும் பொண்ணும் அழுதுகிட்டே இருக்கணும். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எவ்வளவு வேணாலும் இஷ்டத்துக்கு அழுதுகிட்டே இரு. அழு. நீ கைய புடி இல்ல கால வேணா புடி. ஆனா நடக்க போற இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. நீ ஓரமா உட்கார்ந்து நடக்க போற வேடிக்கையை மட்டும் பாத்துக்கிட்டே இரு. முதல்ல ஷாலினி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு மருமகளா போவா. அதுக்கப்புறம் நேரா நடுத்தெருவுக்கு போயிடுவா. அவளை பெத்தவ வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதேதான் அவ பொண்ணுக்கும் நடக்க போகுது. ஆனா நீ ஒண்ணும் வருத்தப்படாத ரவி. ஓஹோ, நீ ஒன்னும் வருத்தப்படாத. என் புள்ள மாதிரி வேறொரு பணக்காரன் வந்து நிர்கதியா இருக்கிற ஷாலினிய கல்யாணம் பண்ணிப்பான். புரிஞ்சுதா?
கடவுள்கிட்ட ஒண்ணு மட்டும் வேண்டிக்க, அதுக்குள்ள ஷாலினியோட வயித்துல குழந்தை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு. அப்படி வந்துருச்சுன்னா அப்புறம் அதுவும் ஷாலினி மாதிரி அப்பன் பேரு தெரியாததா இருக்கும். பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டா தலையெழுத்தே மாறி போயிடும்னு தப்பு கணக்கு போட்ட அந்த பத்மாவதிக்கு இது சரியான பாடமா இருக்கும். என்னதான் நாயை வளர்த்து கார்லயே கூட்டிட்டு போனாலும் அது நாய் தான். அவ்வளவு எதுக்கு, உன்னையே உதாரணத்துக்கு எடுத்துக்க. இவ்வளோ பெரிய வீட்டுல வருஷ கணக்கா நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. உன் தலையெழுத்துன்னு மாறிடுச்சா? இல்ல சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பாரு ரவி, சரித்திரத்தை புரட்டி பாரு. எங்கேயாவது எந்த பிச்சைக்காரனாவது நாட்டுக்கு ராஜாவா ஆயிருக்கானா? இல்ல ஒரு வேலைக்காரனுக்கு ஏதாவது ஒரு நாட்டு ராஜகுமாரி கிடைச்சிருக்காளா? இல்லையே. அது நடக்காது. தலையெழுத்து நல்லா இருந்ததுன்னா நல்ல குடும்பத்துல புள்ளையா பிறப்பாங்க. ஏன் நிஷா பிறந்திருக்கா பாரு, கடவுள் புண்ணியத்துல அவ அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கு. அதனாலதான் சிவா அவளை வேண்டான்னு சொல்லிட்டான். இனிமே நீ பாரு, என் நிஷாவை தேடி ஒரு பெரிய ராஜகுமாரன் வருவான். பெரிய மாளிகையில அவளை ஒரு ராஜகுமாரி மாதிரி வாழ வைப்பான் சந்தோஷமா. ப்ளீஸ் பாட்டிமா, நீங்க அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. இது வரைக்கும் ஐயா கூட அவங்க 2 பேருக்குள்ள இந்த மாதிரி வித்தியாசத்தை பார்த்தது இல்ல. நீங்க ஏன் பாக்குறீங்க? இவனை நான் என்ன பண்றது? இன்னும் எப்படி ரவி உனக்கு புரிய வைக்கிறது? இத பார், ஒரு மரத்துல 2 பூ பூக்குது. ஒன்னு சாமிக்கு, ஒன்னு சவத்துக்கு. இப்ப நீயே சொல்லு, ஒரே மரத்துல ஒரே நேரத்துல பூக்குற 2 பூவோட தலையெழுத்தே ஒரே மாதிரி இல்லாதப்போ ஒரு வீட்டுல பிறக்கிற 2 பொண்ணுங்களோட தலையெழுத்து மட்டும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? ஷாலினியோட தலையில அப்பனோட பாசமும் எழுதி வைக்கல, புருஷனோட பாசமும் எழுதி வைக்கல. அவளுக்கு உயிர் கொடுத்த அப்ப என்னமோ ஏமாத்திட்டு ஓடி போயிட்டா. இன்னைக்கு ஆசையா கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற அவளோட புருஷன் பெரிய துரோகியா இருக்கான். இப்ப ஷாலினி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல குடும்பத்துல வாழ போறான்னு கற்பனை பண்ணா அது நடக்குமா சொல்லு? அப்படி ஆசைப்பட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த வீட்டு வேலைக்காரன் நீ வீட்டு முதலாளி ஆகணும்னு ஆசைப்பட்டா நடக்குமா? விதியையே மாத்துறேன்னு கிளம்புனா அந்த பத்மாவதி. ஆனா விதி என்னமோ அவ கதையை ஏற்கனவே எழுதிருச்சு. பத்மாவதி எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எதுவும் நடக்காது. என்னோட எல்லா விளையாட்டையும் அவ புரிஞ்சுக்கிட்டா. ஆனா விதியோட விளையாட்ட அவளால புரிஞ்சுக்க முடியல. இத பாரு, கிணத்துக்குள்ள பிறந்து வளர்ற தவளை கிணத்துக்குள்ளேயே தான் வாழ்ந்து முடிக்கணும். ஷாலினி நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு உங்க எண்ணங்களை யோசிச்சாலே கஷ்டமா இருக்கு. நீங்க ஷாலினிக்கு உதவி பண்ண மாட்டீங்கல்ல? நீங்க பண்ணவே வேண்டாம். இந்த விஷயம் ஒண்ணு விடாம ஐயா கிட்ட போய் நான் புரிய வச்சிடறேன். இவ்வளவு உண்மையை உங்க வாயால கேட்டேன். இதுக்கப்புறம் ஷாலினி சிவா நிச்சயதார்த்தம் நாளைக்கு இந்த வீட்டுல எப்படி நடக்குது நான் பாக்குறேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடா போ. ஆனா ஷாலினியோட கல்யாணத்தை உன்னால நிறுத்த முடியாது. உனக்கு தெரியும்ல, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை. இன்னொன்னு தெரியுமா? கிருஷ்ணனுடைய பொறப்பே காலத்தை மாத்துறதுக்காக தான் ஏற்பட்டதான். இன்னைக்கு நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், மறுபடியும் காலம் மாற போகுது. ஷாலினியோட கல்யாணம் எல்லாத்தையும் மாத்த போகுது. அதுவும் அவளோட அம்மாவுக்கு இது பேரிடியா இருக்கும். தான் முகத்தை பார்த்து எப்பவும் கர்வப்படுறவ இனி தன்னோட விதியையும் அவ பொண்ணோட விதியையும் பார்த்து அழுதுகிட்டு இருக்க போறா. கடைசி மூச்சு வரைக்கும் அவ அழ போறா. இனிமேதான் ஒரு புது யுகம் ஆரம்பிக்க போகுது. அது என்னோட யுகம். இவனை இழுத்துக்கிட்டு போய் அடைச்சு வைங்க. விடுங்க. என்ன என்ன பண்றீங்க பாட்டிமா? என்ன இதெல்லாம்? விட சொல்லுங்க. விடுங்கடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் கஷ்டப்பட்டு போட்ட பிளான நீ அழிப்ப, அதை நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிப்பனா? நாளைக்கு ஷாலினியோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியற வரைக்கும் உன்னை அடைச்சு வைக்கிறத தவிர வேற வழி கிடையாது. என்ன பண்றீங்க? கைவிடுங்க. அவன் கைய கட்டுங்க.
வேணாம் பாட்டிமா நீங்க செய்யறது சரியில்லை. அட நான் எதுவுமே பண்ணலையே தம்பி. இங்க நடக்கிற எல்லாமே உன் தலையில எழுதின எழுத்துப்பா. இத பார், நான் என் புள்ளகிட்ட போய் உன்னோட விசுவாசமான வேலைக்காரன் ஷாலினியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்த பாக்குறான்னு சொல்லுவேன். ஒருவேளை எனக்கு உண்மை தெரிஞ்சதுனால நான் இங்க ஓடாடி வந்தேன். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? புரிஞ்சுதா? பாட்டிமா வேண்டாம் ப்ளீஸ் பாட்டிமா, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஷாலினி கல்யாணத்தை நீங்க தான் நிறுத்தணும் பாட்டிமா. முதல்ல இவன் வாயில துணிய வச்சு அடைங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம். ரெண்டு பேர் மனச நீ சேர்த்து வைக்கிறவன் தானே. உன் மனசார அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிடு. ஆனா தூரமா இருந்தே பண்ணு. இங்க பாருங்க, இந்த விஷயத்தை பத்தி வெளியில யாராவது மூச்சு விட்டீங்க, இல்ல எனக்கு துரோகம் பண்ண நினைச்சீங்க, உங்க தோலை உரிச்சிடுவேன். இவனை இழுத்துட்டு போங்க, இழுத்துட்டு போங்க, இழுத்துட்டு போங்க. கை கட்ட அவுத்து விடுங்க. சேர்ல உட்கார வைக்கிற கையை அவுத்து விடுங்க. அண்ணா அண்ணா உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன். அண்ணா ஷாலினி வாழ்க்கைய போயிடும். இங்க பார், எங்களால எதுவும் பண்ண முடியாது. இது அம்மாவோட உத்தரவு. எங்களை எங்க வேலையை செய்ய விடுப்பா. ரவி என்ன பண்ற நீ? ரவி சொன்னா கேளு. சொன்னா கேட்க மாட்டல உன்ன. அவனை ஒழுங்கா கட்டி போடுங்க. அண்ணா ப்ளீஸ், நான் ஷாலினிக்காக தான் போராடுறங்கிற விஷயம் ஐயாவுக்கு மட்டும் தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் உங்க யாருக்கு எதுவும் ஆகாதுன்னு என் வார்த்தையை நம்புங்கண்ணே. கொஞ்ச நேரம் சும்மா இரு தம்பி. அண்ணா இது எல்லாமே இந்த பாட்டி போட விளையாட்டுண்ணே. நான் சொல்லிட்டேன். அவனை பேச விடாம கட்டி போடுங்க. அவனை விட்டீங்க, அப்புறம் அம்மாவுக்கு கோவம் வந்துரும். உங்க நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. அண்ணா கொஞ்சம் இருங்கண்ணே, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கண்ணே. அண்ணா கால் வருது. அண்ணா என் போன் எடுத்து கொடுங்கண்ணே. முதல்ல அவனோட வாயை அடைங்க. அண்ணா நான் ஒரே ஒரு கால் மட்டும் பேசுறேன். ஒழுங்கா கட்டிருக்கீங்கல்ல? நல்லா கட்டி போட்டுருக்கோம். அவனை விட்டுட்டு எல்லாரும் வெளியில வாங்க.